இப்போ பார்த்தீங்கன்னா சுடிதாரில் வந்து எப்படி வந்து மின்கழுத்து பின்கழுத்து ஃபுல்லாக எப்படி வந்து உங்களுக்கு மார்க் போட்டு வெட்டணும்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். அவங்களுடைய மின்கழுத்து அளவு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 3 இன்ச்சு ஓகேங்களா. மின்கழுத்தோடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. அவங்களுக்கு பின்கழுத்து வந்து நான் 8 இன்ச்சு வச்சுக்கிறேன். 8 இன்ச்சு வச்சுட்டு பாருங்கள், இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த வளைவு கொடுக்க. அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த வளைவு இப்படி கொடுத்துட்டு லைட்டாக மட்டும் பெண்ட் எடுத்து இதில் வளைவு கொடுத்து மின்கழுத்து வரைஞ்சிக்கிறேன். பின்கழுத்துக்கு வந்து ஃபுல்லாகவே ரவுண்டு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இவங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு தைக்க நம்ம இந்த பக்கமும் இந்த பக்கம் தையல் அடிக்கிறதோடு சேர்த்து மெயின் அளவு 3 இன்ச்சு, தையலுக்கு 1 இன்ச்சு 4 இன்ச்சாக விட்டுங்கிறேன். இவங்களுடைய கையோடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு கொடுத்துங்கிறேன். 6 இன்ச்சு கொடுத்துட்டு நம்ம ஓப்பன் சுடிதாருக்கு வந்து ஓப்பன் வர்றதுக்கு வந்து எப்பயுமே வந்து அவங்களுடைய ஹைட்டு பொறுத்துங்க 15 இன்ச்சு வைக்கணும். 15 இன்ச்சில் பாதி பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சுங்க ஓகேங்களா. 11 இன்ச்சில் பாதி பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 7.5 இன்ச்சு வந்து இடுப்போடைய அளவு. இங்கே பாருங்கள், இவங்களுக்கு வந்து உடம்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. 11 இன்ச்சு 4 மடித்து போட்டுங்கிறேங்க பாருங்கள். 4 ஃபோல்டு 4 மடித்து இப்படி போட்டுக்கோங்க. இது சொல்ல நான் மறந்துட்டேன். இந்த 4 மடித்து போட்டு மேலேயும் ஃபோல்டு இருக்கும். இந்த ஃபோல்டு சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும், ஓப்பன் சைடு எதிர்த்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ இதில் வந்து 11 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அந்தாட்ட தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு 11 + 2 13 இன்ச்சு. சென்டரில் வந்து நம்ம மேலே இருக்கிற அளவில் இருந்து 1 இன்ச்சு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். 10 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு 12 இன்ச்சு. நம்ம இந்த 15 வச்சோம் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் மார்க் பண்ணிக்கிறேன். 15 இன்ச்சு இது வரைக்கும். இந்த 15 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற அளவோட 1 இன்ச்சு வந்து பட்டக் சாண்டை வந்து கூட்டிக்கோங்க. 12 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு பாருங்கள் 14 இன்ச்சு. அப்போ நம்ம நீங்கள் இந்த வளைவை வந்து கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு இந்த பாருங்கள், இந்த 2வது கோட்லேருந்து நேராக கோடு இழுத்துக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோவும் யூடியூப்பில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.